ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். எப்பவுமே சில்க் த்ரெட்ல போடும்போது இந்த மாதிரி 2 த்ரெட் வச்சு தான் போடணும். ஒரு த்ரெட் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, சீவிங் த்ரெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரோல் இருக்குல்ல, அதில வந்து சில்க் த்ரெட்ட சுத்திட்டு டபுள் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ 2 த்ரெட் வச்சு போடும்போது சிக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 டப்பால போட்டு வச்சா நமக்கு வந்து ஆரி ஒர்க் போடும்போது சிக்கு பிடிக்காம இருக்கும். இப்போ த்ரெட்டை வந்து கீழே கொண்டு போயிட்டு எப்பவும் போல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியாக செயின் ஸ்டிச் போடணும்னா ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் போடுறது தெரியாட்டி லாஸ்ட் வீடியோவில் கிளியராக செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டு வாங்க. போடும்போது ஜரி த்ரெட்லேயும் சீவிங் த்ரெட்லேயும் சிங்கிள் த்ரெட்டாக வரும், சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட்டாக வரும். இப்போ எப்போவுமே நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரி நீடில் உள்ளே குத்தி மேலே எடுக்கும்போது அடியில் இருக்கிற த்ரெட்டும் டபுளாக தான் வரும். இதை நம்ம இப்போ நாட் போடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.